கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை எப்போ தேடணுமா? நம்ம கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? இங்கு ஆண்டவரை தேடுறது எப்போ தேடணுமா? அவரை எப்போ பார்க்க முடியுமோ அப்பொழுது நீங்கள் தேடுங்க. கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதம் இன்னும் சொல்லுகிறது என்றால், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. யோபு புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, அவர் காலைதோறும் என்னை விசாரிக்கின்றார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்போ பாருங்களேன், காலைதோறும் ஆண்டவர் கூட இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் பொழுது வனாந்தரத்தில் அவர்களை காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக காலையிலேயே அழகாய் அவர்களுக்குரிய ஆகாரத்தை, மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தருளினார் என்று பார்க்கின்றோம். அப்போ காலையிலேயே எல்லாரும் எழும்பி தங்களுக்குரிய ஆகாரத்தை பொறுக்கி கொள்ள எல்லாரும் அவர்கள் கூடாரத்தை சுற்றிலும் விழுந்து கிடக்கிறத பொறுக்கி கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். அதுதான் அவர்கள் அன்றைக்கு இரவு வரைக்கும் அதுதான் அவர்களுக்கு ஆகாரம். இப்பொழுதும் கூட ஆண்டவரும் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்றால், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லி ஏசாயாவில் எழுதியிருக்கிற போல் ஆண்டவரும் கூட காலையில் நம்மோடு பேச, நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்க விரும்புகின்றார். காலையில் அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க, அவர் சமூகத்திலே ஜெபம் பண்ணி நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள், வேண்டுதல்களை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்த ஒரு சரியான நேரம் அதுதான். அதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒருவேளை உங்களுக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ வேலை பழுவின் மத்தியில் சென்று கொண்டிருந்தாலும், காலையில் எழும்பி கர்த்தரை தேட முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் கூட ஆண்டவர் சொல்கிறார், அதன் மத்தியில் நீங்கள் என்னை தேடுங்க. காலையில் எழும்பி கர்த்தரை தேடுங்க. எப்போ நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் விழிப்பேன் என்று சொல்லி தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைந்து கொள்ளுகின்றோம். அவர் காலைதோறும் விசாரிக்க விசாரிக்கின்றாராம். எப்படி பார்த்தீங்களா? அப்போ நம்மை தேடி அவர் விசாரிக்க வரும்போது அவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய ஜபத்தை நம்ம எடுத்து செல்வது எவ்வளோ ஒரு நல்ல நேரம் என்பதை யோசித்து பாருங்கள். காலை நேரம் அது ஒரு நல்ல ஒரு அருமையான நேரம். கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அதே நேரத்தில் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போது அதே நேரத்தில் அவர் சமீபமாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சிட்டா அவர் கூப்பிடுங்க, அமைதியாக இருக்காதீங்க. ஒரு நபர் நமக்கு பக்கத்தில் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது, ஒரு விமானத்திலேயோ அல்லது எங்கேயோ நம்ம ஒரு முக்கியமான நபரை நம்ம பக்கத்தில் பார்த்துட்டோம்னா, நம்ம அவர்கிட்ட போய் நம்ம பேசி நம்முடைய குறைகளை, விண்ணப்பங்களை, பெட்டிஷன்ஸ் கொடுப்பதற்கு எவ்வளோ பேர் ஓடி போய் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் பக்கத்தில் வந்தாலும் கூட அவரை போய் நான் ஏன் கூப்பிடணும், அவராக எனக்கு என்னுடைய குறைகளை கேட்கட்டும் என்று சொல்லி அமைதியாக இருப்பது போல, அவர் நமக்கு சமீபமாய் தேவன் இருந்தாலும் அவரை அழைக்காமல், அவரிடத்தில் பேசாமல் இருக்கக்கூடாது. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நம்ம பார்க்குறோம், பர்த்திமேயு குருடன் அந்த வழியில் ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த வழியில் போய் அவர் அமர்ந்து கொள்ளுகிறார். அப்போது அவருக்கு எல்லாம் சொல்கிறாங்க, இதோ இயேசு இந்த வழியில் வரப்போகிறாருன்னு சொன்ன உடனே அந்த சமயத்தில் எல்லாரும், அநேக ஜன திரளினுடைய அந்த சத்தம், இதையெல்லாம் கண்கள் பார்க்க முடியாட்டினாலும் காதுகளால் கேட்டு அந்த பர்த்திமேயு இதோ பக்கத்தில் வந்துட்டாரு, இயேசு என் பக்கத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் உடனே தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுவதை நம்ம பார்க்கின்றோம்.
பிரியமானவர்களே, உடனே ஆண்டவர் இறங்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டு அவனுக்கு பார்வை அடையும்படி செய்கிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்பொழுது சமீபமாக இருப்பார்? நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கின்றார். தேவனை நம்ம தேடி அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை தொழுது பணிந்து வணங்கும் பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியிலே, அவர் நம் பக்கத்தில் வந்து விடுகின்றார். எனவே தான் நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக நல்ல பாடல்களை பாடி, நல்லா கை உயர்த்தி கை தட்டி ஆராதனை செய்து அப்புறம் ஜெபம் பண்ணணும். அப்போ தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அப்போ நம்ம துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நிரப்பப்படுகின்றது. கர்த்தர் நம் சமீபத்தில் வந்து விடுகின்றார். ஏன் ஆலயத்தில் நம்ம ஆராதனைக்கு செல்லும் பொழுதெல்லாம் ஆலய ஆராதனை வேளையில் ஏன் பாடல்களை பாடுகின்றோம்? ஏன் கர்த்தரை உயர்த்தி ஆராதனை செய்கின்றோம்? யோசித்து பாருங்க. நாம் கர்த்தரை அன்போடு கூட வரவேற்கின்றோம், அவரை தொழுது கொள்கின்றோம். அவர் கர்த்தர், அவர் சிருஷ்டி கர்த்தர். நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை தாழ்த்தி அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாய் வந்து விடுகின்றார். அப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அதிகாலை என்று நாம் தியானித்தோம். அதே நேரத்தில் நம்ம ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்திருக்கிற அந்த இடத்துல கூட நாம் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஆலயத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். அப்போது அங்கே போய் அவரை தேட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு சென்று கர்த்தரை நம்ம தேட வேண்டும். தேடும் பொழுது அப்பொழுது நாம் அவரை கண்டுபிடித்து கொள்கிறோம், கண்டடைகின்றோம். கண்டடையத்தக்க சமயம் அதுதான். பிரியமானவர்களே, நம்ம கண்களை மூடி இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது என்று அறிந்து அந்த நேரத்திலே உம்மை தேட, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க, உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நீர் சமீபமாக இருக்கும் பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். இதோ இந்த நாளில் வெள்ளிக்கிழமை அநேகர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாள். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை கூப்பிடுகும் பொழுது நீர் அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுப்பீராக. ஒவ்வொரு நேரமும் அதிகாலையில் உம்மை தேடும் பொழுதெல்லாம் அவர்களுடைய காரியங்களை விசாரித்து நன்மை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.